அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ அன்னை பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அப்பாத் அவதர் கர்மயோகி அவர்களின் பாதங்களில் சமர்ப்பித்து இன்னைக்கான டெய்லி மெசேஜ் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு டாபிக் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நம்மளுக்கு ஒரு நாள் மதர் மேல நம்பிக்கை, அப்பா மலை போல நம்பிக்கை இருக்கும். ஒரு நாள் போங்க மதர், என்ன மதர், எனக்கு மட்டும் இந்த மாதிரி செய்றீங்களே மதர் அப்படின்னு ஒரு கம்மியா இருக்கும். நம்மளோட ஃபெய்த் இங்கேயும் அங்கேயும் ஊசலாடிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரீசெண்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது எனக்கு. அப்பதான் எனக்கு ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சுது. அப்பாவோட எழுத்துக்கள் என் கண்ணு முன்னாடி நின்னுது. ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சேன். அதுதான் ஐ திங்க் இது மதர் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியா நினைச்சு நான் இதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என் வீட்டில் எப்பயுமே நான் கெட்டில் போட்டு அதுல தண்ணி ஊற்றி ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது பவர் எப்பயுமே ஃபெயிலியர் ஆயிடும், ட்ரிப் ஆயிடும். அந்த மாதிரி ட்ரிப் ஆக என் ஹஸ்பண்ட் சொல்வார், மார்னிங் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பும்போது வெரி ஏர்லியாக கிளம்பணும். அவன் ஆக்சுவலி ஒரு 7:30 7:45 அவன் ரெடியாக இருந்தால் தான் ஸ்கூலுக்கு போக முடியும். அந்த மாதிரி நீ இருக்கும்போது தயவு செஞ்சு கெட்டில் ஆன் பண்ணிடாத, ஃபுல்லாக பவர் போயிடுச்சுன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லுவார். அந்த மாதிரி நிறைய தடவை ட்ரிப் ஆகிட்டே இருக்கும்போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆக்சுவலி கெட்டில் ஆன் பண்ணி இருந்தால் தான் எனக்கு தண்ணியெல்லாம் சூடு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால அன்னைக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, மதர் கிட்ட ஒரு வாட்டி சொல்லி, மதர் தயவு செஞ்சு சொல்கிறேன், ருத்விக்க ஸ்கூலுக்கு அனுப்பணும், கெட்டில் ட்ரிப் ஆகக்கூடாது, எனக்கு கண்டிப்பாக தண்ணி அவனுக்கு சூடாக கொடுக்கணும், அந்த மாதிரி எனக்கு கெட்டில் ட்ரிப் ஆகாமல் பார்த்துக்கோங்க மதர் சொல்லிட்டு மதர் நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த கெட்டிலோட பேஸை நான் ஒரு வாட்டி தொடச்சிட்டு கெட்டில் ஆன் பண்ணேன். ட்ரிப் ஆகலை. ஸோ வித் மதர்ஸ் கிரேஸ் அது ட்ரிப் ஆகலைன்னு சொல்லி பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம். மதருக்கு போய் திரும்ப நமஸ்காரம் பண்ணிட்டு தேங்க்யூ மதர்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு டைமுக்கு ருத்விக்க டான்னு 7:30 கிளப்பியாச்சு ஸ்கூலுக்கு. ஸோ இது நடந்த உடனே எனக்கு அன்னைக்கு ஒரே சந்தோஷம், அப்படி ஒரு சந்தோஷம். என்ன ஒரு சின்ன விஷயம் தான் கேட்டேன், அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷமா சோஃபாவில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அடுத்த நாள் என்னோட மைண்ட் இருக்குல்ல, அது கேட்குது, கீழே நீ கெட்டில் பேஸை தொடச்சல்ல, அதனால தான் கெட்டில் ட்ரிப் ஆகலை, நீ மதர்னு சொல்றியே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைட் ஆஃப் த மைண்ட் கொஸ்டின் கேட்குது. ஸோ இது நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். நம்மளோட மைண்டு தான் நம்மளுக்கு எதினி. நம்ம ஃபெய்த்ஃபுல்லாக மதர்கிட்ட இருக்கும்போது அந்த ஃபெய்த்து போகும்போது இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த மைண்ட் அது டக்குன்னு அடிச்சு கீழே தள்ளுது. இதுக்கு தான் அப்பா கான்சென்ட்ரேஷன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டாக சொல்லி கொடுத்துருக்காருன்றத நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு நாள் நம்மளோட ஆசைக்கும் நம்மளோட மைண்டுக்குமே நல்ல சண்டை வரும்போது நம்மளோட விஷயங்கள் நடக்காது. அதுதான் நம்மளோட விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு மதர் நீங்க காப்பாத்துங்க, நீங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லி மறக்கும் போது அது கான்சென்ட்ரேட் ஆகும்போது நடந்திருக்குன்னு சொல்றோம். அது ஒரு பார்ட். இப்போ இந்த மாதிரி நடந்த ஒரு விஷயத்துக்கு இந்த மாதிரி மைண்ட் நம்ம கிட்ட கேட்கும்போது நம்ம மனசு என்ன தோணும்? ஓ ஆமா இல்ல, சிந்திக்க ஆரம்பிக்கும். நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். 1000 வாட்டி மதர் காப்பாத்திருப்பாங்க, 2000 வாட்டி காப்பாத்திருப்பாங்க, இக்கட்டான சூழ்நிலை இருந்து கூட காப்பாத்திருப்பாங்க. ஆனா நம்மளுக்கு என்ன தோணும்? இல்ல, இந்த கெட்டில நான் கீழே தொடச்சிருக்கேன்ப்பா, அதனாலதான் இந்த வாட்டி ட்ரிப்பால, சும்மா நானே மதர்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு பெருமையா நம்மளே நினைச்சுப்போம். அது தப்பு, அது நம்ம தப்பு. ஸோ இந்த டைம்ல இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல மைண்டு கொஸ்டின் கேட்கும்போது நம்ம என்ன ஆன்சர் பண்ணோம்னா, ஹே மைண்டே, நான் 1000 வாட்டி பேஸ் தொடச்சிருக்கேன், கெட்டிலோடது 1000 வாட்டியும் ட்ரிப் ஆயிருக்கு, இந்த வாட்டி நான் தொடச்சாலும் மதர் கிட்ட சொன்னதுனால தான் எனக்கு ட்ரிப் ஆகலை, நல்லபடியா நடந்தது. ஸோ மதரை பத்தி நீ சொல்லாத, எனக்கு கரெக்டா நான் பண்ணதுனால இது நடக்கல, மதர் பண்ணதுனாலதான் நடந்திருக்குன்றத திரும்ப அழுத்தம் திருத்தமா என்னோட மைண்டை 2வது பர்சனா கன்சிடர் பண்ணி பேசினேன். 2வது விஷயம், இன்னைக்கு எக்கச்சக்க வாட்டி மதர் என்னை காப்பாத்திருக்காங்க. ஸோ எல்லாமே மதர் பண்ணதுதான் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா 2வது பாயிண்டா நான் மைண்டு கிட்ட பேசும்போது அந்த ஃபெய்த் இன்க்ரீஸ் ஆகிறத நான் பார்த்தேன். ஸோ இனிமே இந்த மாதிரி ஒரு டவுட்ஃபுல்னஸ் உங்களுக்கு வரும்போது, உங்களோட மைண்ட் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது மைண்டை செகண்ட் பர்சனா நம்ம நினைச்சு நம்ம அழுத்தம் திருத்தமா மதரால தான் நடந்ததுன்னு நம்ம சொல்ல கத்துக்கணும், சொல்லணும். அந்த மாதிரி சொல்லும்போது நம்மளோட நம்பிக்கை ஃபெய்த் இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம பார்க்கலாம். அப்படின்ற நோட்டோட நன்றி.